Hi friends, welcome back to my channel friends நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் friends. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு தான், யூடியூப் பிகினர்ஸ் தான். எப்போ வந்து எப்படின்னா, சேனல் வந்து நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து பிகினர்ஸ்னால் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன? ஃபஸ்ட்டு வந்து யூடியூபே நீங்கள் என்னவா எடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஆஸ் அ பார்ட் டைமாக எடுத்திருக்கீங்களா, இல்லை ஃபுல் டைமாக எடுத்திருக்கீங்களா, இல்லை இது வந்து என்னோடய கெரியராக நான் டிசைட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அப்படி ஒரு டிசிஷன் நீங்கள் எடுத்திருந்தா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணோன்னா இப்போ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய திங் வந்து என்னென்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா கேட்டகிரி ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கேட்டகிரி நீச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கேட்டகிரி வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேட்டகிரி சூஸ் பண்ணும்போது நீங்கள் 1 வீக் எடுத்தாலும் பரவாயில்ல, 2 வீக் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்டகிரி வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் ஏன் திரும்ப இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து பெரிய யூடியூபரை வந்து பார்க்காதீங்க. பெரிய யூடியூபருக்கு வந்து இதில் வியூஸ் வந்து அதிகமாக கிடைக்கிது. ஸோ அவங்க எடுத்த கேட்டகிரியை நம்ம வந்து எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு அது மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பெரிய யூடியூபராக அவங்க ஆகினாங்கன்னா அதுக்கு பிஹைண்ட் வந்து ரீசன் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அதை இன்ட்ரெஸ்டோடு பண்ணாங்க, அது வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, அவங்க டே பை டே அவங்களோட அந்த சேனல் வந்து க்ரோ ஆச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை ஒரு கேட்டகரின்னு ஒரு டிசைட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, எந்த யூடியூபரும் பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் இஷ்டமாக நீங்கள் ஓனாக இந்த டிசிஷன் எடுங்க. எக்ஸாம்பிள், இப்போ டிசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு குக்கிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அதை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. ஈவன் ஒரு சப்பாத்தி செஞ்சால் கூட அந்த சப்பாத்தியை வந்து எப்படி வந்து பியூட்டிஃபுல்லாக நல்லா அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற அந்த டேலண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக குக்கிங் சேனல் அது மாதிரி, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், குக்கிங் சேனல். இப்போ ரங்கோலியில் சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அந்த ரங்கோலி கோலம் எல்லாம் அழகாக போடுவீங்க. பெயிண்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஸோ நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வைஸ் நீங்கள் 24 hours நான் அதில் வேலை செஞ்சால் கூட, நான் என்னோட இஷ்டமாக நான் கரெக்டாக நான் டயர்டாக இல்லாத ஃபுல் எனர்ஜியோடு நான் வந்து அந்த வேலையை செய்வேன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கேட்டகிரி வந்து சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னொருத்தர் யூடியூபரை பார்த்து அந்த கேட்டகிரி வந்து சூஸ் பண்ணாதீங்க. கேட்டகிரி வந்து சூஸ் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. செகண்ட், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் பிகினர். ஸோ அப்லோட் பண்ணிட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே உங்களோட அந்த ஃபஸ்ட்டு வீடியோவே வைரல் ஆகணும், ஃபஸ்ட்டு வீடியோவே உங்களுக்கு வியூஸ் வந்துடணுன்னா வராது. ஸோ என்னென்னா, ஒரு 10 வியூஸ், ஒரு 20 வியூஸ் வந்தால் கூட அந்த வியூஸை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து டிமோட்டிவேட் ஆக மாட்டேன் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ஸ்மால் யூடியூபர்ஸ் பிகினர்ஸ்க்கு வந்து நடக்கும். ஸோ அந்த 20 வியூஸ் 10 வியூஸ் வந்தால் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டோட நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். என்னதான் அந்த வியூஸ் கம்மியாக வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து பெட்டராக தான் அப்லோட் பண்ணணும், தவிர நீங்கள் வந்து டிமோட்டிவேட்டடாக உட்காரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு 5 வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்கன்னா, இதில் வியூஸே வரல, ஸோ யூடியூபை வந்து நம்ம நிறுத்திடலான்ற டெசிஷனை வந்து எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்னதான் வந்தாலும் சரி, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெட்டராக போகிறதுக்கு தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பெட்டராக அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தயவுசெய்து டிமோட்டிவேட்டட் ஆகாதீங்க. ஏன்னா இதில் வந்து எடுத்த உடனே நேம் வரும், ஃபேம் வரும், வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், இதெல்லாம் வந்து தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. செகண்ட் விஷயம் வந்து லேர்னிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லேர்னிங்னா எப்படின்னா, இப்போ என்னதான் கேட்டகிரி, என்னதான் நம்மளுக்கு சப்பாத்தின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ ரெசிபி அப்லோட் பண்ணாலும் அந்த சப்பாத்திலே நம்ம டிஃப்ரெண்ட்டாக எது பண்ணலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு யோசிக்க தோணும். ஸோ அது மாதிரி வந்து ஓகே நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கற்றுக்க என்ன ஆகும்னா, நம்ம என்ன சொல்லுவாங்க, ப்ராக்டிஸ்
மேக் எ மேன் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த விஷயத்தை. ஏன்னா சின்னதாக நம்ம பண்ண என்ன ஆகும்னா, ஒரு சிம்பிளான விஷயம் கூட ஒரு நாள் கழித்து என்ன ஆகும்னா அது பெருசாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டே பை டே வந்து உங்களோட லேர்னிங் அந்த நாலேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டகிரி சூஸ் பண்ணியாச்சு, வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன யோசிப்பீங்க, வியூஸ் வந்து வரலை. ஸோ வியூஸ் வராதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த தப்பை வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்களோட வீடியோ வந்து யாருக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா யாரும் வந்து வீடியோ பார்க்க போகிறது கிடையாது, ஸ்பெஷலி ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நீ என்ன தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு 1 day 2 day பார்ப்பாங்க. ஆனால் திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1 week கழிச்சு, இல்லை 1 week இல்லை அன்னைக்கே கூட நடக்கலாம் இது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீடியோ வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா, உங்களோட அந்த ரீச் வந்து கம்மியாகிடும். ஸோ இது மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. அது எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, வியூஸ் வர்றது வரட்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றது வரட்டும். ஸோ தயவுசெய்து இந்த ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. அப்படியும் ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா, யார் வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கையாக படுறாங்களோ, ஓகே இவங்க வந்து எங்கள் வீடியோ பார்ப்பாங்க, என் வீடியோ பார்ப்பாங்க இன்ட்ரெஸ்ட்டாக, இதில் இருக்கிற மிஸ்டேக் வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே மனசுக்குள்ளே தோணும். அது மாதிரி தோன்றவங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க, இல்லைன்னா வந்து அனுப்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து இந்த மிஸ்டேக்கை வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. ஸோ டோன்ட் ஷேர் வீடியோ டு எனி ஒன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இப்போது நம்ம வியூஸ் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் வியூஸ் வரலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, உடனே மிக்ஸ் கண்டென்ட்டாக போட ஆரம்பிச்சிடுவோம். சரி இன்றைக்கி குக்கிங்து போட்டோம், சரி இன்னைக்கு குக்கிங்து வரலைன்னா நாளைக்கு காலையில் என்ன பண்ணலாம், இது போடுவோம். ஸோ மிக்ஸ் கண்டென்ட்டாக வந்து போடாதீங்க. மிக்ஸ் கண்டென்ட்டாக போட்டால் அது வந்து ரொம்ப நம்ம சேனலே வந்து ஒரு மாதிரி ஆக்கிடும். ஸோ ஒரு கேட்டகரியாக சூஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கிங் பண்ணுறீங்கன்னா குக்கிங் இது மட்டும் போடுங்க, கேமிங் பண்ணுறீங்கன்னா கேமிங் இது மட்டும் போடுங்க. அது எவ்வளோ வியூஸ் வந்தாலும் பரவாயில்ல, வியூஸ் கம்மியானாலும் பரவாயில்ல, கண்டென்ட் வந்து ஒரு கண்டென்ட்டாக போட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, சேனல் நேம் அண்ட் கீவேர்ட்ஸ். இப்போ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் சேனல் நேம் வச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அதை வந்து ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை மாற்றுங்க. அடிக்கடிக்கு சேனல் நேமை வந்து தயவுசெய்து சேஞ்ச் வந்து பண்ணாதீங்க. இது ரொம்ப பிகினர்ஸ் வந்து யூடியூபர் இந்த தப்பு பண்ணுறீங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், கீவேர்ட்ஸ் வந்து ஒன்ஸ் உங்களோட வந்து டைப் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த சேனல் கீவேர்ட்ஸ் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஏன்னா சேனல் கீவேர்ட்ஸ் வந்து ரேங்க் ஆகிறது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1-2 month கழித்து அந்த சேனல் வந்து அந்த நேம் வந்து ரேங்க் ஆகும். அந்த கீவேர்ட்ஸ் ரேங்க் ஆகும்போது உங்கள் சேனல் நேமும் வந்து என்னென்னா நம்ம சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் வரும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த கீவேர்ட் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திரும்ப அது ரேங்க் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த சேனல் நேமு, இந்த சேனல் கீவேர்ட்ஸ் கொடுக்குறீங்க பாருங்கள், அது வந்து தயவுசெய்து சேஞ்ச் வந்து பண்ணாதீங்க. ஸோ சேனல் கீவேர்ட்ஸ்னால் என்னன்னு தெரியலன்னா நான் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எங்கே போயிட்டு சேனல் கீவேர்ட்ஸ் டைப் பண்ணோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்து உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, அந்த வீடியோ வியூஸ் வரலை, கம்மியாக வருது, ஒரு 10 வியூஸ் ஒரு 5 வியூஸ் தான் வருதுன்னா அதை திரும்ப அப்லோட் பண்ணுறது, திரும்ப டெலீட் பண்ணுறது, திரும்ப அதை வந்து அப்லோட் பண்ணுறது, அது மாதிரி தப்பு வந்து பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மிஸ்டேக்கெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் பண்ணனால உங்களுக்கு அதை சொல்கிறேன், நீங்கள் வந்து சரி பண்ணுங்கள். நான் மட்டும் இல்லை, நிறைய பிகினர்ஸ் யூடியூபர்ஸ் வந்து இந்த தப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லேட்டாக அவங்கள ரியலைஸ் பண்ணி அவங்க சேனல் வந்து க்ரோ ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். விஷயம் இப்போ வந்து வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு டெலீட் பண்ணுறீங்க, திருப்பம் அப்லோட் பண்ணுறீங்க, வியூஸ் வந்து வரலை. ஸோ என்னடா இது வியூஸே வரமாட்டேந்தே, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணுற தப்பு தான். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம அப்படியே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். என்ன கண்டென்ட் கிடைக்குதோ அதை எடுத்து நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். அது வந்து எல்லாருமே பண்ணுவோம். ஈவன் எனக்கு கூட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சின்ன விஷயத்த கூட நம்ம வீட்டில் என்ன நடக்குதோ அதை எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். எங்கேயாச்சும் வெளியே போனால் எடுத்து அப்லோட் பண்ணிவிடுவோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு டைமில் என்ன ஆகும்னா, வியூஸ் வரதில்லை, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறதில்லைன்னு சொல்லிட்டு அடைச்சி நம்ம என்னத்தை இது போகிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாங் கேப் வந்து யூடியூப்பில் வந்து கொடுக்க வேணாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு. நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா,
2 வீடியோ 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருங்க. லாங் கேப் வந்து கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இம்ப்ரெஷனு அந்த ரீச் எல்லாம் டவுன் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து டெய்லி அப்லோட் பண்ணியிருந்தா கூட ஒரு 10-15 வியூஸ் வந்தால் கூட அனாலிட்டிக்ஸில் போய் பாருங்கள், உங்கள் கிராஃப் வந்து இப்படி போயிட்டுருக்கும். நீங்கள் வீடியோ போடுறதுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களோட அந்த இது என்ன ஆகும்னா அந்த கிராஃப் வந்து இப்படி கீழே இப்படி தெரியும் பாருங்கள். நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அனாலிட்டிக்ஸில் போயிட்டு டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்கள் கிராஃபை செக் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணாத போது உங்கள் கிராஃபை செக் பண்ணுங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ஸ்மால் யூடியூபர்ஸ் பிகினர்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நான் பண்ண தப்பை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ யூடியூப்பில் வந்து நீங்கள் சீரியஸாக இருந்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிக் கிரியேட்டராக ஆவீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக் வந்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் பிக்னர்ஸ், யூடியூப் பிக்னர்ஸ்க்கு ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக உங்களால் முடியும். யூ கேன் டூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டில் தென், டாடா, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.